சரி 6 மாதத்துக்கு முன்னால ஒருத்தனை திட்டி இருக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து அடிச்சிருக்கிறேன். நினைச்சு பார்த்து ஆமா நினைச்சு பார்த்து அடிச்சிருப்பான் போல இருக்கு. இவன் கேட்கிறான் ஏன்டா இப்ப அடிக்கிற, நீ என்னை 6 மாதத்துக்கு முன்னால திட்டி விட்டு அதான் இப்ப அடிக்கிறேன். ஆமா 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு இப்ப 6 மாதம் கழிச்சு அடிக்கிறேன். என்ன சொல்லி திட்டின உன்னைய, நீ தான் என்னை தேவாங்கன்னு சொல்லி திட்டி விட்டல, அதனாலதான் உன்னை அடிக்கிறேன். ஏன்டா 6 மாதம் ஆச்சு இன்னைக்கு வந்து அடிக்கிற தேவாங்கன்னு சொன்னதுக்கு. ஆமா நேத்து தான் நான் தேவாங்க நேரில் பார்த்தேன். நேத்துதான் தேவாங்க நேரில் பார்த்தேன். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாம இருக்கு பாருங்க 6 மாசமா. அவன் நேத்தாவது தேவாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. தேவாங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா, கப்பல்ல போற பிரயாணப்படும் போது கப்பல்ல அந்த காலத்துல திசை காட்டி கருவி எல்லாம் இல்ல. அப்ப தேவாங்க குட்டிகளை ஒரு 5-6 குட்டிகளை கப்பல்ல கொண்டு போவாங்களாம். திசை தெரியாம நிக்கிற பொழுது ஒரு தேவாங்க குட்டியை பிடிச்சி மேல வச்சா நீங்க எந்த பக்கம் வச்சாலும் அது வடக்கு பக்கமா திரும்பி இருக்கும். நீங்க தெற்கு பக்கமா வைக்கிறீங்களோ இல்ல மேற்கு வைக்கிறீங்களோ கிழக்க வைக்கிறீங்களோ, நீங்க தவறுதலா வேற பக்கம் வச்சா கூட அது சரியா வடக்கு முகமா தான் உட்காரும். அதுல இருந்து தெரிஞ்சுக்குவாங்களாம் அது வடக்கு இருந்தா மற்ற திசையெல்லாம் கிழக்கு மேற்கு தெற்குன்னு. அப்படிப்பட்ட திசை காட்டும் கருவியாக தமிழனுக்கு தேவாங்க இருந்திருக்கு. இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்குது, 6 மாசம் கழிச்சாக்கு தேவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி வந்துருச்சு. 6 அறிவுன்னு சொல்றோம் நம்ம, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏமாறுறோம். நமக்கு என்ன புத்தி இல்லை எப்படி எங்க போய் சொல்ல. இந்த நாடு போற போக்கு தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், ஏளனப்படுத்தாமல்.